நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் இல்ல ஸ்ரீ வாராகிமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே, 30 ஆண்டுக்கு பிறகு மீன ராசியில் நுழைய போகும் இந்த சனி பகவானால், அதுவும் ராகுவுடைய சேர்க்கையால் உருவாக போகும் மகா பனிஷா பிசாசு யோகம். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ஒரு 50 நாட்கள் என்ன நடக்க போகிறது? ஒரு 50 நாட்கள் சனி ராகுனுடைய சேர்க்கையின் மூலமாக கன்னிராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகும் மாற்றங்கள், திருப்பங்கள், பலன்கள், இதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு 2025 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கொடுத்துற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, 2025 வருடத்தில் முதல்ல உங்களுக்கு நடக்கப் போகின்ற மிக நல்ல விஷயம் அப்படின்னா, கேது பகவான் உங்களுடைய ராசியை விட்டு விலகுவதுதான். எப்பொழுது? மே மாசம் நடக்க போதுங்க. ஸோ கெட்ட காலம் அப்படின்றது முடியக்கூடிய தருவாய் நெருங்கிருச்சு. அதனால நீங்க கவலைப்படாம இருக்கலாம். ஸோ இந்த ஒரு நேரத்தில் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனிவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சி அடைஞ்சு மீனத்துக்கு போறார். ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார் இந்த சனி பகவான். அப்படி பார்க்கும்போது 30 வருடத்திற்கு முன்புதான் அந்த மீன ராசியில் இருந்தார். இப்போ மீண்டும் 30 வருடம் கழித்து மீன ராசிக்குள் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு அடியெடுத்து வைக்க போகிறார். அங்க ஏற்கனவே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். ராகு கேதுகளுடைய பயிற்சி மே மாதம் நடைபெற இருக்குது. ஸோ மார்ச் 29க்கு அப்புறம் மே வரை கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள், இந்த 50 நாட்கள் சனி ராகு இணைந்து மீன ராசியில இருக்க போகிறார்கள். சனி ராகு இரண்டுமே ஒரே காரகத்துவம், ஒரே குணம் படைத்த கிரகங்கள் என்று சொல்லலாம். ஸோ இரண்டும் சம்பந்தப்படும் போது பழைய கணக்குகள் முடிக்கப்படும். உங்களுக்கு தெரியாத பல ரகசியங்கள் வெளிப்படும். மொத்தத்துல உங்களுடைய திறமை, உங்களுடைய சொத்து, உங்களுடைய பணம் போன்ற பல விஷயங்கள் உடையும் பூட்டு மாதிரி வெளியில தெரிய போகுது. இதுல என்னென்ன விஷயம் உங்களுக்கு நன்மையா நடக்கும், என்னென்ன விஷயம் உங்களுக்கு தீமையா நடக்க வாய்ப்புண்டு, ரெண்டை பத்தி பார்க்க போறோம். இந்த ராகு பகவான் சர்ப கிரகம் சொல்லுவாங்க, அசுர கிரகம் சொல்லுவாங்க, சனிவான் கர்ம கிரகம் சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 கிரகம் சேர்க்கை ஏற்பட்டால் பிசாசு யோகம் நடைபெறும் சொல்லுவாங்க. எதிர்பாராத திருப்பங்கள், அதிரடியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த 2 கிரக இணைவுக்கு உண்டு. ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இரண்டும் இணையக்கூடிய ஒரு வீடு மீன ராசி, அதற்கு அதிபதி குரு பகவான். ஸோ அதனால பல விதத்துல நன்மைகளும் நடைபெறும். ஸோ ரெண்டையுமே சேர்த்து நம்ம பார்க்க போறோம். கன்னி ராசியான உங்களுக்கு 7ஆம் வீடான மீனத்தில் இது நிகழுது. 7ஆம் வீடு திருமண வாழ்க்கை, நண்பர்கள், பார்ட்னர்ஷிப், உறவுகள், இதெல்லாம் குறிப்பது. ஸோ அப்படி பார்க்கும்போது கன்னி ராசிக்காரங்க ஒரு 2 விஷயத்துல, அதாவது மார்ச் 29 மே வரை கவனமா இருக்கணும். அந்த 2 விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா, திருமண வாழ்க்கை, திருமண சம்பந்தமான முடிவுகள், உங்க வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலை, வாழ்க்கை துணையோடு சண்டை சச்சரவு. ஸோ இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை. பார்ட்னர்ஷிப் உடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப் விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, தொழில் பண்ணக்கூடிய இடத்துல, கூட பணிபுரிகிறவர்கள் அவர்களும் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா நீங்க இருக்க வேண்டியது அவசியம். நண்பர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல், இதுல கவனத்தோடு இருந்துக்கணும். மேற்கொண்டு புதிய முதலீடு, ஒரு சொத்துலையோ ஒரு பிசினஸ்லயோ எதுலையோ ஒன்று புதிய முதலீடு போடுறீங்கன்னா அதுலேயும் கூடுதல் கவனம் தேவை. ஸோ 2 விஷயம் தாங்க, திருமண வாழ்க்கை மற்றும் முதலீடு, இதுல கவனத்தோடு இருந்துக்கணும் இந்த 50 நாட்கள். சரி, இப்போ என்னென்ன நன்மைகள் நடக்கும் அதை பார்த்துருவோம். கண்டிப்பா குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை குறைவதற்கு வாய்ப்புண்டு, கடன் அடைபடுவதற்கு வாய்ப்புண்டு. அதே போல குடும்பத்துல வலி வேதனைகளோடு பல வருடமாக உடல் வலி பிரச்சனையோடு மருத்துவ செலவோடு இருக்கக்கூடிய நபர்கள், அந்த மருத்துவ செலவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும், ஒரு முடிவு வரும். மேலும் குடும்பத்துல தவறான நபர்கள் இருந்திருப்பாங்க, அது யாருன்னு தெரியாது. தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிமையா இருந்திருப்பாங்க, அதுவும் யாரும் தெரியாது. அப்படி உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இருந்து உங்களுடைய குடும்பத்திற்கு துரோகம் செய்தவர்கள், குடும்பத்தில் கூடிய எதிரி மாதிரி இருந்தவங்க, குடும்பத்திற்கு தொல்லை கொடுத்தவர்கள், ஸோ அப்படிப்பட்ட உறவுகள் இருந்திருப்பாங்க. எல்லார் குடும்பத்திலும் அப்படி இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட உறவுகளுடைய பிரிவு ஏற்படும். ஸோ கெட்டவர்கள், எதிரியோ துரோகியோ, அவர்கள் உறவுகளை விட்டு விலகும் பொழுது குடும்பம் மீண்டும் ஒற்றுமை ஏற்படும். அந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்படுத்துது. ஸோ உறவுகள் பிரிவு என்பது ஏற்பட போகுது, அது உண்மைதான். ஆனால் கெட்டவர்கள் விலகுவார்கள்.
உங்கள் குடும்பத்தை கெடுத்தவர்கள் விலகுவார்கள். அவங்க எப்பேற்பட்ட உறவாக ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அவருடைய பிரிவு உங்களுக்கு ஒரு விதத்தில் நிம்மதியை கொடுக்கும். ஸோ இது கண்டிப்பாக நடக்கும். அப்புறம் இந்த மறைமுகமான வேலை தொழிலால் பண லாபம் கிடைக்கும். ஸோ இந்த 50 நாட்களில் ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. சில இல்லீகல் பிஸ்னஸ் அல்லது நேரடியாக மறைமுகமான வேலை தொழில் தான் பண லாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஸோ திடீர்னு ஒரு செய்தி ஊடகத்தில் பிரபலமாகி அதில் பணம் காசு அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கும், அரசியல் பதவி, சினிமா வாய்ப்பு போன்ற எதிர்பாராத ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றவர்களுடைய இடமாற்றத்தால் உங்களுக்கு பதவி வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புண்டு. மற்றவருடைய விட்டு கொடுக்கறதால உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க வாய்ப்புண்டு. ஸோ இப்படி மறைமுகமான வேலை தொழிலால் பண லாபங்கள் கிடைக்கும். இதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதற்கு அடுத்தபடியாக நான் சொல்லக்கூடியது, உங்களுடைய ஆயுளில் கை வைக்காது. அதில் பயப்படவே வேண்டாம். கண்டிப்பாக தலைக்கு வந்து தலைப்பாக போச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி எப்பேற்பட்ட விபத்து, எப்பேற்பட்ட உடல்நிலை பிரச்சனை இருந்தாலும் அதில் தப்பிச்சிருவீங்க. அதுக்கு கேரண்டி. வாழ்க்கை துணையின் வழியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அல்லது நீங்கள் எதிர்பார்த்தது விஷயம் நடக்கப்போகுது. அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்காதுன்னு தான் மாற்று கருத்தும் இல்லை. ஸோ மேலும் சமூக சேவை, தொண்டு, ஆன்மீகம், மருத்துவத்துறை, காவல், இராணுவம் மற்றும் வெளிநாடு இதற்கெல்லாம் வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அல்லது ஆல்ரெடி வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையானது உங்களுக்கு பெர்மனண்ட் ஆகும் அல்லது அதில் ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ இதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதையும் தாராளமாக நீங்கள் பயன்படுத்திங்க. ஸோ இதற்கு அடுத்து மிக முக்கியமாக சொல்லக்கூடியது, சொந்த வீட்டு பிரச்சனை முடிவுக்கு வரும், சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும், மாமியார் வீட்டு வழி பிரச்சனைகள் தீரும், மாமியார் வீட்டு வழியில் ஏதாவது ஒரு சங்கடங்கள் பிரச்சனை இருந்தால் அது சரியாகும். இதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதே போல் கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு பிரச்சனைலேருந்து சரியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுலேருந்து நீங்கள் விடுதலை ஆகக்கூடிய வாய்ப்பு நீங்கள் ஏராளமான முறையில் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தால் பயணங்களுக்கு ஒரு முடிவு வரும், தேவையில்லாத அலைச்சலுக்கு ஒரு முடிவு வரும். சரிங்களா? இதில் முக்கியமாக உங்கள் குடும்பத்தில் சில பேர் ஒரு பணமாக இருக்கலாம், தங்க நகையாக இருக்கலாம், ஒரு சொத்தாக இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சிருக்கலாம், அல்லது அதோட பிரச்சனைகள், சொத்து விலங்குகள் போய் கொண்டு இருக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனை வெளியில் தெரியும். அதில் உங்களுடைய திறமை வெளிப்படும் தருணம், திறமைக்கேற்ற வாய்ப்பு கிடைக்கும். மற்றவர்கள், அது முக்கியம் உங்கள் உறவுகள் உங்கள்கிட்ட மறைச்சி வச்ச ரகசியம் வெளிப்படும். அதே போலதான் உங்களுடைய நல்ல கெட்ட விஷயங்கள் வெளியில தெரிய வர வாய்ப்புண்டு. அதுல கூடுதல் கவனத்தோடு நீங்க இருந்துக்கணும். ஸோ மொத்தத்துல உடையும் பூட்டு மாதிரி சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போது, அது நிச்சயமான முறையில். சரிங்களா? ஸோ இந்த ஒரு நேரத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி திருமண வாழ்க்கை மற்றும் முதலீடு இதுல மட்டும் கவனத்தோடு இருந்துங்க. மற்றபடி நீங்க பயப்படாமல் இருக்கலாம். முக்கியமா சனி ராகு சேர்க்கை ஏற்படும் போது நிச்சயம் காலபைரவரோட வழிபாடு அல்லது துர்க்கை காளியம்மனுடைய வழிபாடு தவறாம பண்ணுங்க, நல்லது நடக்கும். ஸோ நல்லது நன்றி. நாம் இன்றைய கன்னி ராசியில் பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பெறுவதற்கும் பிடிச்சிருந்த லைக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.